ஜாக் அண்ட் ஷில் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு வந்து பேட்மிண்டன் விளையாட வந்திருக்கேன். என்ன மேட்ருனா, இப்போ ஜென்ரலி நம்மளுக்கு வந்து ஜிம் டெய்லி போனால் செம காண்டா இருக்கும். அதுவும் எனக்கு ஒரு 3வது நாள் போகும்போதே செம காண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி வீட்டில் உட்காராம அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது பேட்மிண்டன் எனக்கு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். அதனால பேட்மிண்டன் விளையாட இங்கே வந்தோம். ப்ரோலாம் கிடையாது, ஓரளவுக்கு விளையாடுவேன். அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இதை இப்படி பிடிச்சிப்பேன். அப்போ இங்க இப்படி 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 குத்தி இந்த இடத்துல எனக்கு ரத்தம் கட்டிடும். அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு அக்ரஸிவ் பிளேயர். ஸோ இதெல்லாம் மேட்ரு. இது முடிச்சுட்டு நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு போக போறோம். போயிட்டு ரெடி ஆயிட்டு குளிச்சுட்டுலாம் ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போறோம். அது என்ன இடம் அப்படின்றதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அவங்களுக்காக நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஏதாவது டிஃப்ரெண்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு போக போறேன். நான் இன்னைக்கு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு என்னென்னமோ ஆஃபர்ஸ் இருக்கு. அதெல்லாம் உண்மையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இதே வேர்வையோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போவோம். பாய். ஹாய் ஹாய், ஹவ் யூ? நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன் கோல்டு 916 எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும்னு. உங்களோட ஷாப் டாப் 5ல இருந்தது. பட் ஆனால் வந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஸ்மால். இப்போ நான் ஆர்டர் கொடுத்தா தான் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை உங்ககிட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு? More than 500 items we have at this range. So all this what you seeing in the boxes is all necklace jewelry. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன இடமா இருக்கு, பட் இவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. And we mainly specialize in customized jewelry. இப்போ இந்த கஸ்டமர் வந்து இந்த போட்டோ கொடுத்தேன். ஓகே, கரெக்டா? ஆமா. ஓகே, அவர் வந்து என்ன சொன்னாங்க, சேம் மேட்சிங் இயரிங்கே வேணும். So this is the computer design. ஓகே. For the same necklace. This is the estimate in which we exactly gave you details. ஓ, இது நீங்க அப்படியே இங்க பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வாவ். So we have a factory with around 260 people working. So I'll just show you a brief about our factory. So this is how we manufacture. ஓ, ஓகே. நாங்க இப்போ என்ன மாதிரி ஜுவல்ஸ் வேணும்ன்றதை நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு போட்டோ அனுப்பிட்டோம்னா அதே மாதிரி எக்ஸாக்ட்டா நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே நம்ம கிட்ட நிறைய பீசஸ் இருக்கு. ஸ்டாக். ஓகே, நான் இப்போ அதை பார்க்குறேன். So now இப்போ இந்த பீஸுக்கு கோல்ட் வெயிட் 5.3 grams. ஓகே. 0.52 carat. ஓகே. இந்த பீஸ் ஷோரூமோட பிரைஸ் வந்து 1,48,500. அதே பீஸ் நம்ம வெப்சைட்ல பார்த்தானா சேம் 5.4 grams 0.52 carats. இந்த டைமண்டோட குவாலிட்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல நம்ம வெரிஃபை பண்ணலாம். சேம் குவாலிட்டி VVS குவாலிட்டி டைமண்ட்ஸ். ஆனா நம்ம பிரைஸ் 86,000. ஷோரூம் பிரைஸ் 1,48,000. கிட்டத்தட்ட ஒரு 40% சேவ் பண்ணலாம் இல்லையா? ஆக்சுவலாக எனக்கு இந்த பீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூனிக்காகவும் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிட்டாச்சபிள். இது வந்து நீங்கள் 3 விதமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ஒரு பீஸ். ஷோரூம் ப்ரைஸை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கிட்ட கம்மி ஆகுது, விச் இஸ் லைக் 40% கம்மி ஆகுது. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு ஷோரூமில் வந்து அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு மேன் பவராக இருக்கட்டும், அது இல்லாமல் வந்துட்டு அங்கே இருக்கிற ஷோரூம் காஸ்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து கோல்டு மேலேயும் அந்த டைமண்ட் மேலேயும் தான் போடுவாங்க. இவர் வந்து இந்த குட்டி இடத்துக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகும் போது நம்மளோட குவாலிட்டியில தான் வந்துட்டு ஏதாவது இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். பட் அதுக்காக தான் இந்த மாதிரி இவருமே வந்துட்டு இந்த டைமண்டுக்கான கரெக்டான அந்த சர்டிஃபிகேட் கார்டுமே நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து கோல்டு டெஸ்ட் பண்றதுக்கும் சரி டைமண்ட் டெஸ்ட் பண்றதுக்கும் அவர்கிட்ட டெஸ்டர் இருக்கு. நம்ம இங்கே பார்த்து டெஸ்ட் பண்ணி இது ஒரிஜினலா இது எந்த அளவுக்கு வந்துட்டு இதுல கோல்டு இருக்கு, டைமண்டோட பியூரிட்டி இருக்கு, எல்லாமே நம்ம இங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். டைமண்டோட ரேட்டை விட கோல்டோட ரேட் ஆக்சுவலா நான் அதிகமாக கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கடை முன்னாடியே தெரிஞ்சதுதான் நான் இங்கே வந்து வாங்கியிருப்பேன்.
கொடுப்பேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்கிட்ட பழைய கோல்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா? உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களுக்கு பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓ, பணமே கொடுப்பீங்களா? ஜென்ரலா நம்ம வந்து கோல்டு எடுத்துட்டு போய் ஒரு கடையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு நம்மளோட கோல்டோட குவாலிட்டியை பார்த்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நகையோட. நீங்க உங்களோட நகை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து அதோட குவாலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. உடனே உங்களுக்கு 2 மினிட்ஸ்லயே உங்களோட அக்கௌண்ட்ல அவங்க காசும் போட்டு விட்டுருவாங்க. உங்க கோல்டோட ரேட் அன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கோ ஆன்லைன்ல அதே ரேட் அப்படியே உங்களுக்கு வந்து பேங்க்ல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. கோல்டு வந்து இட்ஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு கோல்டு இப்போ எவ்வளோ விலை ஏறி இருக்கு அப்படின்றது. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா அவர்கிட்ட கேட்டு அண்ட் ஃபுல் குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த நகையை வாங்கிட்டு போறேன். தேங்க்யூ ஸோ மச்.